வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி தரணம். இறை சாதனை மார்க்கத்தோடு இணைந்துள்ள அன்பர்களே, உங்கள் அனைவரையும் நீண்டதொரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த சந்திப்பில் மகரிஷியினுடைய அவர் உருவாக்கிய ஒரு கருத்தியல் என்று சொல்ல வேண்டும், ஒரு புதிய ஒரு பார்வை என்று சொல்ல வேண்டும், அந்த ஒரு புதிய அம்சத்தை, கருமையம் என்ற ஒரு புதிய அம்சத்தை அவர் உருவாக்கினார். அதை பற்றிய ஒரு சில சிந்தனைகள். பொதுவாக மகரிஷியை நாம் எல்லா தத்துவ ஞானிகளையும் போல அவரும் ஒரு தத்துவ ஞானி என்று பார்ப்பதை விட, காலம் காலமாக இருந்து வந்த, இன்று வரை இருந்து வருகிற பல கருத்துக்களுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்தவர் வேதாத்ரி மகரிஷி. விஞ்ஞானமானாலும் சரி, மெய்ஞானம் ஆனாலும் சரி, நாம் இதுவரை புழங்கி வந்த வார்த்தைகள் தான் கடவுள், உயிர், மனம், ஜீவாத்மா என்று நாம் இதுவரை கேள்விப்பட்ட வார்த்தைகள் தான். ஆனால் ஒரு புதிய பார்வையை அதற்கு தருகிறார் மகரிஷி. விஞ்ஞானம் என்று வந்தால் கூட கிராவிட்டி என்பது நியூட்டன் காலத்திலிருந்து இன்று வரை இருந்து வருகிற ஒரு கான்செப்ட், ஒரு சித்தாந்தம், கிராவிட்டி. அதற்கும் மகரிஷி அவர்கள் ஒரு புதிய பார்வையை கொடுத்திருக்கிறார்கள். நியூட்டன், ஐன்ஸ்டைன் நினைப்பது போல் இல்லை என்று கிராவிட்டிக்கு கூட விஞ்ஞானத்தில் ஒரு புதிய பார்வையை கொடுத்திருக்கிறார். அதே மாதிரிதான் தத்துவத்திலும் பல விஷயங்களுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்திருக்கிறார். இந்த மனித குலம் ஒரு 5000 6000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போது வாழ்ந்த மனிதர்கள், அவர்களில் சற்று அறிவில் உயர்ந்தவர்கள், அவர்கள் அன்று நமக்கு அப்பாற்பட்டு எத்தனையோ நிகழ்வுகள் நடக்கின்றன. மழை என்று திடீரென்று பெய்கிறது, இடியும் மின்னலும் வருகிறது, திடீரென்று நோய் வருகிறது என்று அவர்கள் பார்த்தபோது, இதற்கெல்லாம் காரணமாக ஒருவன் இருக்க வேண்டும், அவன் நம் மீது கோபம் கொண்டால் அவன் நோயை உருவாக்குவான், அவனை வேண்டிக் கொண்டால் நமக்கு நல்லது கிடைக்கும் என்று ஒருவனை தூக்கி ஒரு இடத்தில் உட்கார வைத்தார்கள். ஒரு பூமியில உட்கார வைக்க முடியாது, அதனால பல உலோகங்களை, 7 உலகம் கூட படைச்சாங்க. பூமிக்கு அப்பால பல உலகங்கள் இருக்கின்றன. அந்த உலகத்துல குடும்பத்தோடு, பிள்ளை குட்டிகளோடு அந்த அசாத்தியமான மனிதர் இருந்து கொண்டு அனைத்தையும் பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறார் என்று தெய்வத்தை ஒரு இடத்தில் உட்கார வைத்தார்கள் அன்று. இன்று கூட சிலர் அதை நம்பிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏதோ தெய்வம் என்பது அவர்களது பரிவாரங்களுடன், அவர்களது குடும்பத்துடன் எங்கோ இருந்து கொண்டு அனைத்தையும் நடத்துகின்றன. அந்த தெய்வம் மனிதனை போல கோபப்படும், மனிதனை போல கண்ணை குத்தும்,
என்று நான் சொல்லிக்கொண்டு அவனுக்கு இதையும் அதையும் கொடுத்தால் அவன் சந்தோஷப்படுவான் என்று இன்றும் நம்பிக்கொண்டிருக்கிற காலத்தில் மகரிஷி இந்த ஓரிடத்தில் உட்கார்ந்து கொண்டு உருவாக்கினமே தெய்வத்தை அதை முற்றிலுமாக மாற்றி எங்கும், இந்த பிரபஞ்சம் எங்கும் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம் எங்கும் அதற்கு அப்பாலும் எல்லையற்று இருக்கிற இந்த பெருவெளிதான் தெய்வம் என்று ஓரிடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற தெய்வத்தை எல்லா இடத்திலும் பரப்பினாரே, மிகப்பெரிய விஷயம். ஆக அவர் புதிய பார்வையை கொடுக்கிறார், தைரியமாக கொடுக்கிறார். அவர் கொடுத்த பிறகு கூட நம்ம அதை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறோம். இன்னும் சொல்ல போனால் அந்த ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிற தெய்வம் தான் எல்லாத்தையும் படைக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட கருத்தை கூட மாற்றி, தெய்வம் நம்மை படைக்கவில்லை, தெய்வமே நாமாகி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய மாற்றம் அது, அந்த பார்வை. தெய்வம் நம்ம படைக்கல, அந்த தெய்வமே நாமாக மாறி இருக்கிறது என்ற அந்த வார்த்தையிலேயே நாம் தெய்வீகமானவன் என்ற ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்துடுறாங்க. நீ சாதாரணமானவன் அல்லப்பா, தெய்வமே தான் நீ ஆகியிருக்கிறது, ஆக நீ அசாதாரணம் என்று நம்ம அந்த ஒரு வரியிலேயே நம்மளை உயர்த்திட்டார் என்று பல விஷயங்களில் மகரிஷி அவர்கள் நமக்கு புதிய பார்வைகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த புதிய பார்வைகளை, சித்தாந்தங்களை, பழையதெல்லாம் அப்படியே கொஞ்சம் விட்டுட்டு மகரிஷியினுடைய இடத்துக்கு வந்தால் நமது வாழ்க்கையில் இணக்கமும் அன்பும் ஏற்படும். இல்லை நான் பழையதிலேயே இருக்கிறேன் என்றால் பழைய சண்டை தான், பழைய பொறாமை தான், பழைய கோபம்தான். அதனால எது வேணுமே நம்ம தான் சிந்திக்கணும். புதிய பார்வைக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கத்தை உருவாக்குவதா, இல்லை பழைய பார்வையில் நீ வேறு நான் வேறு என்று நினைத்து இன்னும் பகைமையை பாராட்டுவதா என்று நாம தான் யோசிக்கணும். ஆனா அவர் பங்குக்கு அவர் ஒரு புதிய பார்வையை கொடுத்து விட்டார். இன்று அவர் கொடுத்த அந்த புதிய பார்வையில் நாம் இன்று ஒரு குறிப்பிட்ட கருத்தை மட்டும் நாம் இன்று சிந்திக்கவிருக்கிறோம். அதுதான் கருமையம், ஆங்கிலத்தில் ஜெனடிக் சென்டர் என்ற ஒரு வார்த்தை. இப்போ இந்த ஜெனடிக் சென்டர் என்பதை மகரிஷி கொடுத்திருக்கிற அந்த பார்வையில் நாம் பார்க்கும்போது நாம் இந்த உடலுக்கு வருகிறோம். மகரிஷியின் மறுபடியும் ஒரு புதிய பார்வை. இதுவரை இந்த உடல் என்றால் பஞ்சபூதங்களின் கூட்டு என்றுதான் சொன்னார்கள். ஆனால் மகரிஷி நமது உடலுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்தார். இந்த உடலுக்குள்ளாக ஒரே ஒரு பௌதீகம், நிலம், கெட்டி பொருள் என்ற பௌதீகம் எலும்பாக தசையாக இருக்கிறது. அது உயரமாகவும் அகலமாகவும் வளர்கிறது. அந்த கெட்டி பொருள் போக மற்ற 4 இருக்கிறது: நீர், நெருப்பு, காற்று, விண்துகள் என்ற இந்த 4ம் ஒரு ஓட்டத்தை அமைத்துக் கொண்டு இருக்கின்றன. ஆக நமக்குள்ளாக 4 ஓட்டங்கள் இருக்கின்றன என்பதுவே மகரிஷி தருகிற புதிய கருத்து தான். இது வரைக்கும் 3 ஓட்டத்தை பற்றி தான் பேசணும். ரத்த ஓட்டத்தை பேசணும், வெப்ப ஓட்டத்தை பேசணும், காற்று ஓட்டத்தை பற்றி பேசணும். ஆனால் விண்ணினுடைய ஓட்டத்தை பற்றி பேசல. பேசாததுனால மகரிஷி என்ன சொல்லுகிறார், அந்த விண்ணினுடைய சுற்று ஓட்டம் இருக்கிறதே இந்த உடலில், அதான்ப்பா உயிர். சுற்று ஓட்டம் இருந்துச்சுன்னா உயிர் இருக்கு, சுற்று ஓட்டம் இல்லைன்னா உயிர் இல்லை. 2 அம்சம் தான் அந்த உயிரை பொறுத்த வரைக்கும்.
ஒன்று உயிர் இருக்குன்னு சொல்லலாம், இல்லை உயிர் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த சுற்று ஓட்டம் தான் உயிராக வருகிறது என்ற அந்த ஒரு கருத்து நமக்கு தெரியாததால், ஏதோ உயிர் என்றால் நம்ம உடலை விட்டு எங்கேயோ போகுது, அப்புறம் அந்த உயிரெல்லாம் அப்படி அடுக்கி வச்சிருக்காங்க, அந்த அடுக்கி வச்சதை அப்புறம் கணக்கு பார்த்து அந்த உயிரை ஒன்னொன்னா அனுப்புறாங்க என்றெல்லாம் கதைகள் பிறந்து விட்டன. ஆனால் அந்த கதைகள் எல்லாம் மகரிஷியின் பார்வைகள் தானாக மறைகின்றன. நம்ம வீட்டில் அந்த ஒயர்ல எலக்ட்ரான்களுடைய சுற்று ஓட்டம் இருந்துச்சுன்னா கரண்ட் இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால எலக்ட்ரான்களுடைய சுற்று ஓட்டம் இல்லைன்னா கரண்ட் இல்லை, அவ்வளவுதான். கரண்ட் பறந்து போயிடுச்சு. நம்ம வீட்டு கரண்ட் எல்லாம் அவங்க அடுக்கி வச்சிருக்காங்க, அங்க இருந்து ஒவ்வொரு வீட்டுக்காக கரண்ட் அனுப்புறாங்க, அப்படியா சொல்றது? ஆக மகரிஷியுடைய பார்வையில நமக்குள்ளாக 4 ஓட்டங்கள் இருக்கின்றன. நண்பர்களே, காற்று ஓட்டம் என்பது சமீபத்தில் தான் கண்டுபிடித்தார். ஒரு 1500 வருஷங்களுக்கு முன்னாடி தான் இத்தாலியில வாழ்ந்த ஒரு டாக்டர் நமக்குள்ளாக ஒரு காற்று ஓட்டம் சதா நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று, இந்த காற்று ஒரு சுற்று ஓட்டத்தில் இருக்கிறது என்பதை 1500 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சார். அப்புறம் ரத்தம் கூட எந்த இடத்துல ஊசியை வச்சு குத்தினாலும் ரத்தம் வரும். ஆனால் இந்த ரத்தம் ஒரு ஓட்டத்துல இருக்கு, ஒரு சுற்று ஓட்டத்துல இருக்கு அப்படின்னு இப்பதான் கண்டுபிடிச்சாங்க, ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இந்த உயிரோட்டம் என்பதை இதுவரை எந்த மெடிக்கல் சயின்ஸும் சொல்லல, எந்த விஞ்ஞானத்திலும் யாரும் சொல்லல இந்த உயிரோட்டத்தை பற்றி. உயிர் ஓட்டம் என்பது விண்களுடைய சுற்று ஓட்டமே என்று முதலாக நமக்கு எடுத்து கூறியவர் வேதாத்திரி மகரிஷி. நீங்க கூகுளுக்கு போங்க, கூகுளுடைய சர்ச்சுக்கு போங்க, காற்று ஓட்டத்தை கண்டுபிடித்தது யார் என்றால் அந்த கூகுள் சொல்லும். இரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்தது யார் என்றால் அந்த கூகுள் சொல்லும். அதே கூகுள்ல உயிரோட்டம் என்றால் என்ன என்று கேட்டுட்டு பாருங்க, கூகுள் அப்படி திருன்னு முழிக்கும். என்னப்பா கேட்கிறேன்னு சொல்லும். ஏன்னா இன்னும் உயிரோட்டம் என்றால் பரவலாக வெளியில வரல. வேதாத்திரிய மக்களுக்கு தான் தெரியும் உயிரோட்டம் என்றால் விண்களுடைய சுற்று ஓட்டம் என்று. இது இன்னும் உலகத்துக்கு வரணும், அது இனிமே வருங்காலத்தில் வந்துடும். ஆக இந்த 4 விதமான ஓட்டங்கள், அதுல மிக 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 மென்மையான ஓட்டம் என்பது உயிர் ஓட்டம், விண்களுடைய சுற்று ஓட்டம். அந்த மிக மிகமான மென்மையானது மட்டுமல்ல, மேன்மையானதும் அதுதான், முக்கியமானதும் அதுதான். ஆக 4 ஓட்டம் உள்ளது இந்த உடலுக்குள்ளாக என்று சொல்லி இன்னொன்றையும் மகரிஷியின் உடலுக்குள்ளாக பேசுகிறார். இதுவரை யாரும் பேசாததை பேசுகிறார். என்னவென்றால், அந்த விண் துகள்கள் சுற்று ஓட்டத்துல போய்கிட்டு இருக்கிற உடலுக்குள்ளாக, சுற்று ஓட்டத்தில் மட்டுமல்ல, அது தன்னைத்தானேயும் சுட்டுக்கிறது, சுழற்சியிலையும் இருக்கு. ஆக ஒவ்வொரு விண்ணும், சுற்று ஓட்டத்தில் உள்ள ஒவ்வொரு விண்ணும் சுழற்சியில் இருப்பதால் அந்த சுழற்சியினால் அங்கிருந்து அலைகள் உருவாகின்றன. இதுல சுத்த வெளியில அலைகள் உருவாகின்றன. ஆக ஒவ்வொரு சுழற்சியினுடைய விண்துகளில் இருந்தும் அலைகள் உருவாகின்றன. அது எப்படின்னு கூட மகரிஷி சொல்லிட்டார். ஒரு விண் சுழற்சி அடையும் போது அதற்குள்ளாக இருக்கிற சில இறை துகள்கள் வீசி எறியப்பட்டு, அந்த வீசி எறியப்பட்ட இறை துகள்கள் அப்படி வந்து சுத்த வெளியில வந்து விழ அங்க ஒரு அலை உருவாகிறது. அது 4 பக்கம் விழுவதால் 4 பக்கமும் அலை உருவாகி போகிறது. அந்த அலைகளைத்தான் மகரிஷி அவர்கள் காந்த அலை,
காந்த அலை என்றால் சுத்த வெளியில் ஏற்படுகிற அலை, காந்த அலை என்றால். ஆக நம்ம உடம்புக்குள்ள காந்த அலை தொகுப்பும் இருக்கு. ஆக இப்போது மகரிஷிக்கு பிறகு இந்த உடம்புக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு திடப்பொருள், அங்கே ஒரு 4 சுற்று ஓட்டங்கள், அது போக ஒரு காந்த அலை தொகுப்பு என்று நாம் இப்போது சொல்ல வேண்டும். இந்த காந்த அலையை எல்லாரும் விட்டுட்டாங்க. ஆனா அதுதான் முக்கியமான அம்சம். இந்த காந்த அலை என்று இருக்கிறதே, இந்த காந்த அலையில் தான் மகரிஷி சொல்லுகிறார், நமது அனுபவங்கள் எல்லாம் அதில் தான் போய் பதிஞ்சிருக்கு. நல்ல வேலையாக நம்ம பார்த்தவங்க எல்லாம் அங்க போட்டோவை வந்து பதிஞ்சிட்டாங்க. நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் அதுல வந்து பதிஞ்சிருச்சு. என்னுடைய பேர் யாருன்னு கேட்டா, நல்ல வேலையாக எனக்குள்ளாக என் பேர் பதிஞ்சிருச்சு அங்க. அப்படி அந்த பேர் பதியவில்லை என்றால் என் பெயரே எனக்கு தெரியாது. நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. நீங்கள் ஏற்கனவே செய்த எந்த ஒன்றும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள அலை இல்லை, பதியல்ல, உங்களுக்கு எந்த விஷயமும் உங்களுக்குள்ள பதியலைன்னு வச்சுக்கோங்க, நீங்க வாழ்க்கையே நடத்த முடியாது. உங்க பிள்ளைகள் யாரும் தெரியாது, உங்களுக்கு உங்க அம்மா யாரு அப்பா யாரும் தெரியாது. எல்லாம் அந்த அலையில பதிஞ்சிருக்கிறதுனால நான் டக்கு டக்குன்னு சொல்றேன். உங்க மூத்த பையன் பேர் என்ன சொல்றேன், ஏன்னா பதிஞ்சிருக்கு. உங்க மூத்த மகன் எங்க இருக்காரு, அமெரிக்காவில் இருக்காரு, ஏன்னா பதிஞ்சிருக்கு. அப்படி பதியவில்லை என்றால் வாழ்க்கையே கிடையாது. அப்படி நமது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த அலையை நம்ம மறந்துட்டோமே, அதை ஞாபகப்படுத்துகிறார் வேதாத்திரி மகரிஷி. ஆக நமக்குள்ளாக இந்த உடல்ல என்ன இருக்குன்னு கேட்டோம்னா, இனிமே சாதாரணமா அணுக்களின் பஞ்சபூதங்களின் கூட்டு என்று சொல்வதை விட இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும். நமக்குள்ளாக ஒரு 4 ஓட்டங்கள் இருக்கின்றன. விண்களின் ஓட்டம், உயிர் ஓட்டம், அது போக காற்று ஓட்டம் இருக்கு, அது போக வெப்ப ஓட்டம் இருக்கு, இரத்த ஓட்டம் இருக்கு. இந்த ஓட்டங்களை தவிர அலைகளுடைய தொகுப்பு இருக்கு. அந்த தொகுப்புல என்ன இருக்கு, நான் இதுவரை அடைந்த அனுபவங்கள், தெரிந்தவை எல்லாம் அதுல பதிஞ்சிருக்கு. அதனாலதான் நான் பேச முடியும். அந்த எனக்கு அலையில பதியலைன்னா இப்ப நான் ஒண்ணுமே எனக்குள்ள இருந்து வராது, வாழ்க்கையே கிடையாது. அவ்வளவு முக்கியமானது அந்த அலை. அதற்குத்தான் நம்ம ஜீவகாந்த அலை அப்படின்னு வச்சிருக்கோம், பேர் வச்சிருக்கிறோம். ஜீவனுக்குள்ளாக இருக்கிற காந்த அலை ஜீவகாந்த அலை. ஆக அன்பர்களே, இப்போ மகரிஷியுடைய பார்வையில இறைவெளி இருக்கே, அந்த இறைவெளி தான் தன்னை மாற்றிக்கொண்டே வருகிறது. அந்த மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறணும். இறைவெளி தான் தன்னை மாற்றிட்டு மேல 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 வருது. முதலாவதாக இறை துகள்களாக மாறியது. பிறகு அதனுடைய தொகுப்பாக விண்ணாக அது ஆயிற்று. விண்களின் கூட்டாக பஞ்சபூதங்களாக அது ஆயிற்று. பஞ்சபூதங்களின் கூட்டாக ஒரு உயிரினம் ஆயிற்று. அந்த அதற்குள்ளாக இருக்கிற விண்களின் சுழற்சியினால ஒரு அலையாக மாறிச்சு. அதுதான் அலையாக வருது. ஆக எல்லாமே சுத்தவெளியினுடைய மாற்றங்கள் தான். ஆக முக்கியமாக நம்ம மனதில் கொள்ள வேண்டியது முக்கியமான சில அம்சங்கள். முதலாவதாக இறைவெளி. நமக்கு உள்ளும், நமக்கு மட்டும் இல்ல, அனைத்துக்குள்ளும் புறமும் இருக்கிற இந்த பெருவெளி, இந்த பிரபஞ்சங்களுக்கும் அப்பால் எல்லையற்றதாக இருக்கிற இந்த பெருவெளி
இதுதான் ஆதி. இந்த ஆதிக்கு முன்னாடி ஒண்ணும் கிடையாது. ஆகவே இது அனாதி. இதுக்கு நாதி இல்லை, அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. ஆக நாதியற்றதாக, அனாதையாக, ஆதியாக இருக்கிற இந்த பெருவெளி, அதுதான் தெய்வம். இத ஓரளவு உணர்ந்த மாணிக்கவாசகர் அவருடைய சிவபுராணத்துல சொல்லுவார். அந்த மாணிக்கவாசகர் சிவபுராணத்துல என்ன ஒரு சிறப்பு என்றால், மாணிக்கவாசகர் எத்தனையோ பாடலை பாடினாரு. ஆனா சிவபுராணத்துல என்ன சிறப்பு என்றால், சிவபுராணத்தில் மாணிக்கவாசகர் சிவத்தினுடைய உருவங்களை அவர் பேசல. சிவத்தின் கங்கை இருந்தது, அதை அவர் பேசல. பாம்பு இருந்தது, அதை அவர் பேசல. அதை அவர் மனிதனாக பார்த்து ஒரு உருவகமாக அங்க பார்க்கல. அதுதான் சிவபுராணத்தோட உருவங்களை எல்லாம் கடந்த நிலைக்கு வந்து அப்படியெல்லாம் அவர் பேசல சிவபுராணத்துல. ஆனாலும் அவர் சிவத்தினுடைய புராணத்தை எழுதினார். அந்த புராணத்துலதான் மாணிக்கவாசகர் சொல்வாரு, ஆதியனே, ஆதியாக இருக்கிறாய் சொல்வார். ஆதியனே, சோதியனே, துன் இருளே, தோன்றா பெருமையனே. ஏன் தோன்றா பெருமையனே? முன்னாடி ஏதாச்சும் இருந்து அதிலிருந்து நீ தோன்றவில்லை. நீதான் எல்லாத்துக்கும் ஆதி. உனக்கு முந்தினது யாரும் இல்லை. ஆதியனே, அந்தம் நடுவு இல்லானே, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட என்ற பெருமானே, கூர்த்தனை ஞானத்தார் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே, நுணுக்கரிய நுண் உணர்வே. அவர் உடலை பத்தி பேசல, சிவபெருமானுடைய பாம்பை பத்தி பேசல, கங்கையை பத்தி பேசல. நோக்கரிய நோக்கே, நுணுக்கரிய நுண் உணர்வே. போக்கும் வரவும் உணர்வும் இல்லா புண்ணியரே. நீ எங்கும் போவதும் இல்லை, நீ எங்கிருந்து வர்றதும் இல்லை. ஏன்னா நீ ஏற்கனவே எல்லா இடத்துலையும் இருக்கையே. ஏற்கனவே எல்லா இடத்துலையும் இருக்கிறது, எங்க போறது எங்க வர்றது? இல்லாத இடத்துக்கு தான் நான் போக முடியும். இதுதான் எல்லா இடத்துலையும் இருக்கேன். அதனால உனக்கு போக்கும் இல்லை, வரவும் இல்லை, உணர்வும் இல்லை. புண்ணியனே, காக்கும் என் காவலனே, காண்பறிய பேரொழியே என்று சிவத்தை உருவங்களுக்கு அப்பால கொண்டு போய் பாடிட்டார். அதுதான் சிவபுராணத்தோட சிறப்பு. அதுக்கு முந்தைய பாடல்களை எல்லாம் மாணிக்கவாசகர் மற்றவங்களை போலதான். உங்களுடைய கண் அழகா இருக்கு, நீ உன்னுடைய அடியையும் முடியையும் யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு அந்த உருவத்தை வச்சையே பாடின மாதிரி இவரும் பாடினாரு. அதை விட பெருமையான விஷயம் சிவபுராணத்துல வரும்போது அதெல்லாம் விட்டுட்டு அந்த உண்மையான சுயமாக இருக்கிற உருவங்களுக்கு அப்பால பேச ஆரம்பிச்சு. அதைத்தான் மகரிஷி இன்று அந்த தெய்வத்தை உருவங்களுக்கு அப்பால எடுத்துட்டு போய் இந்த பெருவெளி, இதுக்கு நீங்க என்ன உருவத்தை கொடுக்க முடியும்? பிரபஞ்சத்துக்கும் எனக்கு உள்ளே இருக்கு, பிரபஞ்சத்துக்கு வெளியே இருக்குன்னா அதுக்கு நான் என்ன உருவத்தை கொடுக்கறது என்ற அதே பெருவெளிதான் தன்னையே மாற்றிக்கொண்டு இப்போது ஒரு உயிரினமாக வந்து அங்க ஒரு அலைகளையும் உருவாக்கி அந்த அலைகள்ல தான் அந்த உயிரினத்தினுடைய அதனுடைய அனுபவங்களையும் வைத்து இப்ப வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இப்போ என்னுடைய அனுபவம் இன்றைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கு. நீங்க ஒரு புதுசா ஒரு ஊருக்கு போறீங்க, அங்க நீங்க என்றைக்குமே பார்க்காத ஒரு
வித்தியாசமான மாமரத்தை பார்க்குறீங்க. அப்ப பார்த்த உடனே என்ன ஆகுது? மகரிஷி சொல்லுகிறார், அந்த மரம், நீங்கள் பார்க்கின்ற அந்த மரம் உங்கள் கண்களுக்குள்ள போய் உங்க கண்களுக்குள்ள சுருங்கிறது. அந்த முழு மரமே கண்ணுக்குள்ள வந்துருச்சு. அந்த கண்ல இருந்து மூளைக்கு போகுது அந்த இமேஜ். அந்த மூளை என்ன பண்ணுது? அதை ஒரு அலையாக மாற்று. இங்கிருந்து போன இன்ஃபர்மேஷனை மூளை தான் அலையாக மாற்றக்கூடிய இடம். அலையாக மாற்றி அந்த அலையில தான் நீங்க பார்த்த மரம் இருக்கு. அந்த மரத்தை உடைய அந்த அலையை அப்படியே கொண்டு வந்து, ஏற்கனவே என்கிட்ட பல அலைகள் இருக்கே, பல அனுபவங்கள் இருக்கே, அது கூட கொண்டு வந்து சேர்த்துது. ஆக எனக்குள்ளாக எனது ஒவ்வொரு அனுபவத்திற்கும் அந்த அனுபவம் ஏற்பட்ட நிலையில், அதிகாலையில் ஏற்பட்ட அனுபவமா, ஒரு சந்தைக்கடையில் ஏற்பட்ட அனுபவமா, ஒரு தனியாக இருக்கும்போது தோன்றிய ஒரு எண்ணமா, அதாவது ஃப்ரீக்குவன்சியில் அலை வரிசையில் ஏற்பட்டு, நான் தனியாக இருக்கும்போது ஒரு அபாரமான ஒரு காட்டுக்குள்ள தனியாக சிந்திக்கிறேன்னா என்னுடைய ஃப்ரீக்குவன்சி கம்மியாயிடுச்சு. அந்த சமயத்துல ஒரு எண்ணம் வருது, அது அந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்கு. ஒரு சந்தைக்கடையில் போகும்போது யாரோ ஒரு பேரை சொல்றாங்க, நான் ஒரு விசாரிக்கிறேன், நீங்க யாருன்னு கேட்கிறேன், ஒரு பெயரை சொல்றாங்க, அந்த சந்தைக்கடையில் அது பதியுது. ஆக பதிவு என்பது இன்ஃபர்மேஷனும் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட பதிவுலேயே ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் அது பதியும். ஆக எனக்குள்ளாக பல அலைவரிசைகள்ல பலவிதமான எண்ணங்களை கொண்டு பலவிதமான எனது அனுபவங்களை கொண்டு உள்ள அலைகள் இருக்கு. அந்த அலைகளுடைய தொகுப்பு இருக்கு. இதுல என்ன விசேஷம்னா, இந்த அலைகளுடைய தொகுப்பு இருக்க, அது என்னோட அனுபவங்கள் மட்டும் அல்ல. எப்படி ஒரு மரம் தனது வாழ்க்கையினுடைய முடிவில் ஒரு விதைக்குள்ள சுருங்கிறது, இந்த மரம் செஞ்சதெல்லாம் அந்த விதைக்குள்ள வந்துருச்சு, பதிவாயிடுச்சு, அலைகளாக பதிவாயிடுச்சுங்க. அங்க அலைகளும் இருக்கு, இதனுடைய அனுபவமும் இருக்கு, விதைக்குள்ள சுருங்கிருச்சு. அந்த விதைக்கு நீங்க மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்தா அதே அந்த பதிவின் படியே வளர்ந்துட்டே போகும். அதே மாதிரிதான் ஒரு மனிதனும் ஒரு காலகட்டத்துல அவனுக்குள்ளாக சுருங்குறான். ஆண் என்றால் அவனுடைய அனுபவங்கள், அவனுடைய அலைகள் எல்லாம் எதுக்குள்ள சுருங்குறான்? ஒரு விந்து என்ற ஒரு சிறு துளிக்குள்ள சுருங்கிடுறான். இயற்கையில அதிசயம் அது. ஒரு மிகப்பெரிய ஆலமரம் ஒரு சின்ன சிறிய விதைக்குள்ள சுருங்கிறது. மிரக்கல். மனிதன் 6 அடி உள்ள ஒரு மனிதன் அப்படியே அவனது விந்துக்குள் சுருங்குகிறான். இவனுடைய அலை முழுவதும் அதுக்குள்ள இருக்கு, இவனுடைய அனுபவம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி ஒரு பெண்ணும் அவளுக்குள்ளாக சுருங்குகிறாள். அவளது நோய் நொடிகள், அவளது ஆசாபாசங்கள் எல்லாம் அந்த அலையில இருந்து சுருங்கி நாதம் என்ற இடத்துக்கு சுருங்கிடுறாங்க. இந்த விந்தும் நாதமும் சேர்ந்துதான் இன்னொரு உயிர் வருது. ஆக ஒரு உயிர் பிறக்கும் போதே அங்க அலைகளும் இருக்கு, அதுல உள்ள பதிவுகளும் இருக்கு, அம்மா அப்பா மூலமாக வந்த பதிவுகள் இருக்கு. அப்படிப்பட்ட பதிவுகளை நாம் ஏற்கனவே அம்மா அப்பா கிட்ட வாங்கியிருக்கிறோம். அந்த பதிவுகளைத்தான் நாம் சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்றோம். சஞ்சித பதிவுகள், நான் வாங்கிய பதிவுகள், அது கூட எனது அனுபவங்களை சேர்த்து 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 நான் உருவாக்கின அலைகள், அந்த அலையில எனது அனுபவம் இதுவும் சேர்ந்துருது. இதற்கு நான் உருவாக்கியதற்கு பெயர் தான் பிராரப்த கர்மா, பிராரப்த பதிவுகள். ஆக எனக்குள்ளாக நான் வாங்கிய சஞ்சித பதிவுகளும் இருக்கு, நான் எனக்குள்ளாக உருவாக்கி கொண்ட பிராரப்த பதிவுகளும் இருக்கு. இப்போ இந்த பதிவுகளுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
இந்த பதிவுகள் தான் இந்த உடலை இயக்குகின்றன. அதுதான் முக்கியமான பாயிண்ட். நான் எந்த பதிவை நான் உள்ளுக்க போட்டிருக்கேனோ அந்த பதிவு தான் அதன்படி என்னை இயக்குது. இப்ப நான் ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நினைச்ச உடனேயே நமக்கு எல்லாருக்கும் ஏற்படுகிற அனுபவம் தான். நினைத்த உடனேயே என்ன நினைப்பு வருகிறது? அந்த பெண்ணை நமது இனத்தில் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அங்க வருது, ஒரு நோக்கம் அங்க வருது. நமது இனத்தில் தான் பார்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் கவர்மெண்ட் போட்ட ஆர்டர் இல்ல, கவர்மெண்ட் இல்ல, ஜீவோல இல்லாது. அது எங்க எழுதப்பட்டிருக்கு? எனது சஞ்சித கர்மாவில் இருக்கிறது. எங்க அம்மா அப்பா அப்படித்தான் நினைச்சாங்க, அவங்க அம்மா அப்பா அப்படித்தான் நினைச்சாங்க. அந்த பதிவு என் உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அதனால நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆக என்னை நினைக்க வைப்பது, என்னை இயக்க வைப்பது எனது உள்ளுக்க இருக்கிற பதிவுகள். எனவே ஒரு இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பதிவுகள் தான் நம்மை இயக்குகிற பரமனின் கைகள். நம்ம ஸ்டியரிங் ஓட்டுறோம் இல்லைங்களா, இந்த கையை வச்சுட்டு. அதே மாதிரி நம்ம யாரு ஸ்டீரிங்க போட்டு நம்மளை யாரு இயக்குறதுன்னா பதிவுகள் தான். பதிவுகளே பரமனின் கைகள். ஆக மகரிஷி இந்த இடத்துக்கு தான் வர்றாரு. இவ்வளவும் சொல்லிட்டு, அதனால இந்த பதிவுகளுடைய இயக்கத்தை உனக்கு தெரிஞ்சு போச்சு, அதுதான் உன்னை இயக்குது தெரிஞ்சு போச்சு. அப்படி தெரிஞ்சதற்கு பிறகு நீ உன்னுடைய பதிவை மாற்றினால் உன்னுடைய எண்ணம் மாறிடும். அது உன்னை வேற மாதிரி இயக்க ஆரம்பிச்சிடும். ஆக அந்த பதிவை நீ மாற்ற முடியும். அப்படி நல்ல விதமாக மாற்றுவதே உன்னுடைய வாழ்க்கைங்கிறாரு மகரிஷி. ஆக வாழ்க்கை என்பது எனக்குள்ளாக இருக்கிற பதிவை, என்னை இயக்குகிற பதிவை நான் இப்ப மாற்ற முடியும். ஆனால் இந்த மாற்ற முடியும் என்ற அந்த தகுதி விலங்கினம் வரைக்கும் கிடையாது. அதுதான் மனிதனுடைய சிறப்பு. விலங்கினம் வரைக்கும் அந்த பதிவுகள் எப்படி இருக்குதோ அப்படியே தான் அந்த பதிவுகள் இயக்கும். அதன்படிதான் அது வாழ்ந்து வரும். ஒரு மல்லிகைப்பூ செடி வெள்ளையா மல்லிகைப்பூவைத்தான் காய்க்கும். அங்க இருக்கிற பதிவு அப்படித்தான் உருவாக்கும். பக்கத்துல இருக்கிற ரோஜா பூ மாதிரி மாறாது. ஆனால் விலங்கினம் வரைக்கும் மாற்ற முடியாத அந்த பதிவுகளை மனிதனுக்கு மட்டுமே மாற்றுகிற பக்குவம் உண்டு. ஆக எந்த மாதிரியான பதிவுகள் இருந்தாலும் கவலைப்படாது. அந்த பதிவை நல்ல விதமாக மாற்றிக்கொண்டால் அது என்னை நல்ல விதமாக இயக்கும். ஆகவேதான் அந்த பதிவுகளை நாம் மாற்ற முயற்சிக்க வேண்டும். ஐயோ, என் விதியை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விதியையும் மாற்றக்கூடிய சக்தி நம்ம கிட்ட இருக்கு. ஆக நமக்குள்ள ஒவ்வொரு தடையும் ஆராய்ச்சி பார்க்கணும். இப்போ அப்படி ஆராய்ச்சி பார்க்கும்போது இன்னொரு பதிவு என்கிட்ட இருக்கு, ஏற்கனவே இருக்கு. சஞ்சித கர்மா மூலமா வந்த எத்தனையோ பதிவுகள் நம்மகிட்ட இருக்கு. இன்னொரு பதிவு நான் வாங்கி வச்சிருக்கிறேன். இப்ப நான் டெல்லியில இருக்கிறேன், பெரிய வேலையில இருக்கிறேன், டெல்லியில வசதியா இருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஒரே சிஸ்டர் மதுரையில் இருக்காங்க. சிஸ்டரோட ஹஸ்பண்ட் தவறி போனாரு. சிஸ்டர் மட்டும்தான் இருக்காங்க. ஒரு பையன். இப்போ அந்த பையனுக்கு மேரேஜ் நடக்க போகுது. என்னுடைய தங்கை மகனுக்கு மேரேஜ் நடக்க போகுது. இப்போ எனக்குள்ள ஏற்கனவே பதிவு இருக்கு. எப்படி? எங்க அம்மா அப்பா மூலமாக வாங்கின பதிவு இருக்கு. அந்த பதிவு என்ன சொல்லுது? என்னைய
தங்கச்சி மகன், அவனுக்கு நீ மாமா. அந்த திருமணத்துக்கு உன்னை எப்படி அழைக்க வேண்டும் என்று ஒரு முறை இருக்கிறது. அந்த பதிவு சொல்லுது. அந்த முறை இருக்கிறது. அதன்படி அழைக்கிறார்களா என்று பார். மாமாவை இப்படித்தான் அழைக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஜீவோ கிடையாது. எனக்கு உள்ள ஒரு ஜீவோ உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அது சொல்லுது. அது நான் வாங்கின சஞ்சீத கர்மால இருக்கு. இப்போது அந்த பதிவை நான் மாற்ற முடியும். எப்படி? எனது அனுபவத்தால் கொஞ்சம் நான் சிந்தனை பண்றேன். சிஸ்டர் அங்க இருக்காங்க. பையனை கூட்டிட்டு அந்த தங்கச்சி டெல்லிக்கு என்னை சந்திச்சு முறைப்படி தாம்பாலம் அது இதுன்னு வச்சு கூப்பிட வரணுமா? அந்த காலத்துல செஞ்சாங்கன்னா சரிதான். உள்ளூர்லயே கல்யாணம் நடந்திருக்கும். தாய் மாமனா அப்படித்தான் கூப்பிடணும். அது ஓகே. இன்றைக்கு அது வேணுமா என்று யோசித்து பார்த்து, அது அவசியமில்லை என்று நான் மாட்டிவிட்டால், அந்த தங்கச்சிக்கு நான் அண்ணன் மட்டுமல்ல, ஒரு தெய்வீகமானவன் கூட. நான் இப்போ அந்த பதிவை மாற்றிவிட்டு தங்கச்சிக்கு போன் பண்றேன். அம்மா, நீ நேர்ல என்னை கூப்பிடணும்னு நினைச்சு வர வேண்டாம். எத்தனையோ வேலை இருக்கு. நீ அந்த கல்யாண வேலைகளை பாரு. நான் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாகவே நான் மேரேஜுக்கு வந்துடுவேன். அதனால இங்க வரணும்னு நீ நினைக்க வேணாம். அதே சமயத்துல இடையில ஏதாச்சும் பணம் காசு வேணும்னா ஒரு போன் பண்ணு, நான் அனுப்பி வைக்கிறேன். அதனால திருமண காரியங்களை நீ பாருமா அப்படி என்று நான் சொல்லிவிட்டால் அவளுக்கு நான் தான் தெய்வம். ஆக இந்த மனிதனும் தெய்வமாகலாம். அவன் அந்த கர்மாவை, அந்த பதிவை முறையாக மாற்றிவிட்டான். அப்படி எத்தனையோ பதிவுகள் இருக்கு. அதை முறையாக மாற்றிக்கொண்டே விட்டால் எப்படி மாற்றணும்? பிறருக்கு நன்மையாக இருக்கணும். இந்த சமுதாயத்திற்கு ஒரு நன்மை சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்படி பதிவுகளை மாற்றிக்கொண்டே விட்டால் நான் உயர்ந்து கொண்டே வருகிறேன். தனக்கு மட்டுமே வாழ்வதுதான் வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருந்த காலத்தில் இல்லை, பிறருக்காகவும் நான் வாழ வேண்டும். ஏன்? பிறர் எனக்காக வாழ்ந்திருக்கிறார். அப்பா அம்மா எனக்காக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த சமுதாயம் எனக்காக வாழ்ந்திருக்கிறது. நான் சென்னை போகணும்னா ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிடுறேன். போய் ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துடுறேன். 1000 ரூபாய்க்கு நான் ரயில்வே இன்ஜின் வாங்க முடியுமா? அந்த கேரேஜை வாங்க முடியுமா? ரயில்வே லைனை போட முடியுமா? நான் 1000 ரூபாய்க்கு எல்லாம் சமுதாயம் செஞ்சு வச்சிருக்கு. ஆக இப்ப நான் எப்படி மாற்றணும்? வாழ்க்கை என்பது தனக்காக வாழ்வதில்லை, பிறருக்காக வாழ்வது, இந்த சமுதாயத்துக்காக வாழ்வது. பதிவை மாற்றிக்கிட்டே வரணும். ஆக அன்பர்களே, நமக்குள்ளாக, உங்களுக்குள்ளாக நாம் வாங்கிய பதிவுகள், நான் அனுபவத்தில் நான் போட்ட பதிவுகள் எல்லாம் ரெண்டும் சேர்ந்து அந்த அலையில இருக்கு. இந்த பதிவுகளை கொண்ட ஒவ்வொரு பதிவும் ஒவ்வொரு அலைவரிசையில ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அந்த பதிவு ஏற்படும் போது நான் எந்த நிலையில இருந்தேன்? அமைதியாக நிலையில இருந்தேனா, அல்லது ஒரு அல்லல் பட்டு கொண்டிருந்த ஒரு நிலையில இருந்தேனா, ஒரு அவசரமான கோலத்துல நான் இருந்தேனா என்பதை பொறுத்து அந்த அலைவரிசை அமையும். ஆக எனக்குள்ளாக எண்ணற்ற பதிவுகளை தாங்கிக் கொண்டு எண்ணற்ற அலைகள் ஒவ்வொரு வெவ்வேறு ஃப்ரீக்வன்சில இருக்கு, வெவ்வேறு அலைவரிசையில இருக்கு. அப்படி இருக்கிற அந்த மொத்த பதிவுகளையும் தாங்கிக் கொண்டிருக்கிற அந்த அலை தொகுப்பு, அந்த அலை தொகுப்புக்கு பெயர் தான் கருமையம். கருமையம் என்பது அலைகளுடைய தொகுப்பு. எண்ணற்ற அலைகள் இருக்கு. அதுல ஒவ்வொரு அலையிலையும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு.
ஒரு செய்தி இருக்கு. ஒவ்வொரு அலையும் ஒரு அலைவரிசையில் இருக்கு. அப்படிப்பட்ட தொகுப்பு இருக்கிறதே, அந்த தொகுப்பு தான் எனது கருமையம் என்று பெயர். இப்ப அந்த தொகுப்பு இந்த உடலுக்குள்ள எந்த இடத்துல இருக்கு அமைஞ்சிருக்கு என்று பார்த்தால், அது அலைதானே. அது அலைகளுடைய தொகுப்பு தானே. இப்ப எனக்குள்ள இருக்கிற உயிரோட்டம், அந்த உயிரோட்டத்துல இருக்கிற விண், அந்த விண்ணோட சுழற்சி, அதுல இருந்து அலை வருது. அந்த விண்கள் பிறக்கிற இடம் எது? அத மகரிஷி அழகா சொல்றாரு. நாம் சாப்பிடுகிற உணவு 7 தாதுக்களாக மாறி, மூளை, மூளையிலிருந்து ஒரு நீர் சுரந்து, செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட், அது சுரந்து, அது கீழே இறங்கி 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 நமது மூலாதாரம், அது ஒரு இடம். எந்த இடம்? நமது முதுகுத்தண்டினுடைய கடைசி லிங்க், கடைசி கண்ணி எங்க இருக்குதோ அந்த இடத்துக்கு பெயர் மூலாதாரம். அது இடம் தான். அது அதுல அந்த லிக்விட் ஸ்டோர் ஆயிருக்கு. செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட் ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த லிக்விட்ல இருந்துதான் விண்துகள்கள் பிறக்குது. பிறந்து சுற்று ஓட்டத்தை அமைக்குது. ஆக உயிரை தாங்கி நிற்பது அந்த செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட் தான் உயிரை தாங்கி நிற்குது. அங்கதான் விண்துகள்கள் பிறக்குது. பிறந்த விண்துகள்கள் சுற்றி சுற்றி ஓடி வருது. ஆக பிறக்கிற இடத்துல விண்துகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாக இருக்கிறதுனால அது உற்பத்தி பண்ணுகிற அலைகளுடைய திணிவு அதிகமாக இருக்கும். ஆக அந்த அலைகளுடைய திணிவு அதிகமாக இருக்கும் போது அங்க நல்லா பதிஞ்சுக்கும். ஸோ அந்த அலைகளுடைய திணிவு எந்த இடத்துல இருக்கு? மூலாதாரம் என்ற ஒரு இடத்துல தான் அந்த அலைகள் திணிவாக இருக்கிறது. ஆக அங்கதான் பதிவுகள் எல்லாம் நல்லா பதிவாய்க்கிறது. ஆக அந்த பதிவுகளுடைய தொகுப்பு எனது மூலாதாரத்தில் இருக்கிறது. மூலாதாரம் என்பது இடம். இப்ப தலைங்கிறது ஒரு இடம் தான் இது. ஆக மூலாதாரத்தில் கருமையம், கருமையம் தான் அலைகளுடைய தொகுப்பு. ஆக அலைகளுடைய தொகுப்பு கருமையம் எனப்படுகிறது. அந்த அலைகளுடைய தொகுப்பு இருக்கிற இடம் மூலாதாரம். இப்போ யாராச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா, உங்களுடைய உடல்ல கருமையம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? மூலாதாரத்தில். எது மூலாதாரம் என்ற இடம்? பின்னால் இருக்கிற முதுகுத்தண்டினுடைய கடைசி கண்ணி இருக்கிறதே, அதுக்கும் கொஞ்சம் கீழாக இருக்கிற இடம்தான் மூலாதாரம். அந்த இடத்தில் தான் கருமையம் அமைந்திருக்கிறது. இன்னொரு கேள்வி, அந்த கருமையத்துக்குள்ள என்ன இருக்கு? அந்த கருமையத்துக்குள்ளாக கோடான கோடி அலைகளின் தொகுப்பு இருக்கிறது. அவ்வளவுதான். ஆக அந்த தொகுப்புக்கு பெயர் கருமையம். அது இருக்கிற இடம் மூலாதாரம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்க்கணும்னா, சென்னையில அண்ணா நூலகம் எங்க இருக்கு என்று கேட்டால் என்ன சொல்லணும்? அடையாறுல இருக்கும். அடையாறு என்பது ஒரு இடம். அந்த இடத்தில் அண்ணா நூலகம் இருக்கிறது. அண்ணா நூலகத்தில் என்ன இருக்கு? நூலகம் என்பது புத்தகங்களின் தொகுப்பு. ஆக புத்தகங்களுடைய தொகுப்புக்கு பெயர் நூலகம். அந்த நூலகம் அமைந்திருக்கிற இடம் அடையார். அதே மாதிரிதான் கருமையம் என்பது அலைகளுடைய தொகுப்பு. அது எங்கே அமைந்திருக்கிற இடம் என்றால் மூலாதாரம். ஆக மூலாதாரம் என்பது இடம், அது அமைந்திருக்கிற இடம். அதற்குள்ளாக பதிவுகள் இருக்கின்றன. அந்த பதிவுகள் தான் ஒரு உடலை, ஒரு உயிரை, ஒரு ஜீவனை இயக்குகிறது. ஆக அது இயக்குகிறது எதை பொறுத்து இருக்கு? அந்த பதிவுகளின் தன்மையை பொறுத்து இருக்கிறது. அதனுடைய இயக்கம் மாற வேண்டும் என்றால் நான் பதிவுகளை மாற்ற வேண்டும். கடைசியில் என்கிட்ட தான் பொறுப்பு இருக்கு. நான் பதிவுகளை மாற்றினால் அது என்னை முறையாக இயக்குது. ஆக நான் தான் பொறுப்பேற்க வேண்டும்.
நல்ல விதமாக பதிவுகளை மாற்றினால் அது என்னை நல்ல விதமாக இயக்கும். எனவேதான் அந்த பதிவுகள் இயக்கி நான் ஒரு சங்கடத்தில் வந்தால் அதற்கு காரணம் பதிவுகள் அல்ல, நான் அதை மாற்றல. நான் மாற்றி இருக்கணும், ஆனால் நான் மாற்றவில்லை. ஏன் மாற்றலைன்னா நம்ம சிலதுக்கெல்லாம் அடிமையாயிடும். அதனால தவறுன்னு நினைச்சா கூட என்னால மாற்ற முடியாது. புகைப்பிடிப்பது தவறு என்று யாருக்கு தெரியாது? புகைப்பிடித்தல் தவறுது, தவறான செயல் என்று யாருக்கு தெரியாது? அது எத்தனை பேர் வேண்டாம்னு மாத்தி இருக்காங்க, மாற்ற முடியலையே. ஆக நமக்கு தவறு என்று தெரிந்தால் கூட மாற்ற முடியல. டாக்டர் சொல்றாரு, இனிமே எண்ணெய் சாப்பிடுறத நிப்பாட்டுங்கிறாரு. அதை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கிறோமா? அதே போல கஷ்டப்படுறோம். எண்ணெயில இருந்து வெஜிடேரியன் மாறுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆக பதிவுகளை மாற்ற வேண்டும் சொல்லியாச்சு, மாற்றுவது அவ்வளவு எளிதாக. ஆனால் அந்த எளிதல்ல என்று சொல்லுகிறோமே, அதை செய்யும் போதுதான் நான் உயர்கிறேன். ஆக கருமையம் என்பது பதிவுகளை தாங்கி இருக்கிற அலைகளுடைய தொகுப்பு. அது இருக்கிற இடம் மூலாதாரம். அது என்ன செய்யுது? என்னை இயக்குகிறது. அது முறையாக இயக்கவில்லை என்றால் நான் எனது பதிவை மாற்ற வேண்டும். பதிவை மாற்றிவிட்டால் அது என்னை முறையாக இயக்கும். ஆக நமக்கு ஒரு தவறு நடக்கும்போது அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, கடவுளை இப்படி பண்ணிட்டேயே அப்படியெல்லாம் புலம்புறதுல அர்த்தமே கிடையாது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நான் முறையாக மாற்றினால் எனக்கு நல்லது. இன்றைக்கு கூட பார்க்கிறோம், ஒரு தவறான குடிப்பழக்கம் தவறானது என்று யாருக்கு தெரியாது. அதுல புதுசா இன்னைக்குதான் ஐயோ எப்படி நடக்கும் தெரியாம போயிடுச்சுன்னு யாரும் சொல்ல முடியுமா? எல்லோருக்கும் தெரியும் இதை குடித்தால் என்ன ஆபம் என்று. மறுபடியும் குடிக்கிறோம். பதிவை மாற்ற முடியல. ஆக நாம் பதிவை மாற்றக்கூடிய பக்குவம் இருந்தாலும் மாற்ற முடியாத தவிக்கிறோம். ஆக இனி முதற்கொண்டு இன்னொரு பதிவை நம்ம மாற்ற முடியுமான்னு பாருங்க. நான் சொல்லுகிறேன் இப்போது, ஒருபோதும் எனது அம்மா அப்பாவுடைய சொத்தை எதிர்பார்த்து நான் வாழ மாட்டேன். அவர்களுடைய சொத்து அவர்கள் சம்பாதித்தது. அவர்கள் எனக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைனாலும் இல்லை. இருந்தாலும் எனது அம்மா அப்பா அவர்கள். இந்த பதிவை மாத்துங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு அம்மா அப்பா மேல கேச போட்டுக்கிட்டு கோர்ட்ல உட்கார்ந்துருக்காங்க. பதிவை மாற்ற முடியலையே. அது அவர்களுடைய சொத்து, அவர்கள் சம்பாதித்தது. அதை கேட்க நான் யார்? இந்த பதிவை மாத்தி பாருங்க, கோர்ட்ல இன்னைக்கு பாதி கேஸ் போயிடும். ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி பதிவுகளை மாத்துறதுக்கு அம்மா அப்பாவிடம் சொத்து என்ற ஒன்றை கேட்காதீர்கள். உங்களுக்கு 5 விரல் கொடுத்துருக்காங்களே, அதுவே பெரிய விஷயம். அதனால்தான் மகரிஷி ஐந்தொழுக்க பண்பாட்டுல புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். இந்த அம்மா அப்பா கிட்ட இருக்கிற சொத்தையே எதிர்பார்த்து அவங்களை கசக்கி கோட்ல போட்டு சொத்தை வாங்குறமே, என்ன பிள்ளைகள் நம்ம. அம்மா அப்பா கிட்ட வாங்குறது அது கூட அது கூட ஒரு அளவுக்கு மன்னித்து விடலாம் என்றால் கூட, மாமனார் மாமியார்ட்ட போய் வாங்குறமே சொத்தை, அது என்ன சொல்றது? அந்த கேவலத்தை என்ன சொல்றது? எனக்கு ஆற்றல் இருக்கிறது, எனக்கு அறிவு இருக்கிறது, நான் சம்பாதிக்கிறேன், எனது வாழ்க்கையை நான் நடத்துகிறேன் என்று ஒரு பதிவை மாத்தினா நல்லது. அதனாலதான் மகரிஷி ஐந்தொழுக்க பண்பாட்டுல முதல் பண்பாடு, முதல் ஒழுக்கத்தை போட்டார் பாருங்க. அதிக சுமை ஏதுமில்லை, அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வது என்ற முடிவு.
இந்த முடிவை இன்னைக்கு நம்ம எடுக்க முடியுமா? பதிவை மாற்ற முடியுமா? எங்க அம்மா அப்பா ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்காங்க, ஏகப்பட்ட டெபாசிட் வச்சிருக்காங்க. அனைத்தும் அவர்களது. அவர்கள் தந்தால் வாங்கிக் கொள்கிறேன், இல்லை என்றால் நான் எதிர்பார்க்கவில்லை. எனக்குன்னு அறிவு இருக்கு, எனக்குன்னு ஆற்றல் இருக்கு, போதும். இது அவர்களுக்குத்தான் நான் தர வேண்டும் என்று பதிவை மாற்றினால் இந்த சமுதாயமே மேம்பட்டுமே. ஆக கர்மய பதிவுகளை மாற்றுவதில் தான் நமது வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி, கர்மயத்தினுடைய இடத்தை நாம் தெரிந்து கொண்டோம். எப்படி இருதயம் இருக்கிற இடம் தெரிந்து போய்விட்டது, மூளை இருக்கிற இடம் நமக்கு தெரிந்து போய்விட்டது, கண்கள் இருக்கிற இடம் நமக்கு தெரிந்து விட்டது. அதை போலவே கருமையம் இருக்கிற இடமும் நமக்கு தெரிந்து விட்டது. அந்த கருமைய பதிவுகள் தான் நம்மை நடத்துகின்றன. எனவே அந்த பதிவுகளை நாம் சற்று தூய்மைப்படுத்த வேண்டும். அது நம்ம கையில தான் இருக்கு. நமக்கு அந்த பக்குவம் இருக்கு, மாற்ற வேண்டும். ஆக நம்ம மாறும்போது எப்படி மாற்ற வேண்டும்? அது தனக்கும் நல்லதா இருக்கணும், பிறருக்கும் நல்லதா இருக்கணும். அந்த கருமையத்தை எப்படி மாற்ற வேண்டும் என்பதற்கு மகரிஷி அவர்கள் அந்த செயலால், அப்படி மாற்றி வருகிற செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலாலோ உள்ளத்தாலோ தீங்கு விளைவிக்காம இருக்கும்படி அந்த கருமையத்தை மாற்ற. அப்படி மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில் இனிமை பொங்கும். நம்ம சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் அமைதி பொங்கும். ஆக நம்மை சுற்றி இருக்கிற அமைதி பொங்கவும், வாழ்க்கையில் இனிமை பொங்கவும் கருமையத்தை உணருங்கள், கருமையத்தை மாற்றுங்கள். இந்த கருமையத்தை மாற்றுவதற்காகத்தான் தவமும் தற்சோதனையும். அவ்வளவு. இந்த தவம் செஞ்சுட்டு தற்சோதனை செஞ்சுட்டு நான் என்ன செய்ய போறேன்? கருமையத்தை மாற்றுவதற்கான பக்கம். இந்த தற்சோதனை அவசியம். ஏனென்றால் தவம் என்பது கத்தியை நீங்க தீட்டிட்டீங்க, அது தவம். தீட்டிய கத்தியை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? அதான் தற்சோதனை. இன்னைக்கு உலகத்துல டெரரிஸ்ட் கூட தவம் செய்வார்கள். நம்மளை விட ரொம்ப செய்வாங்க. அவங்க 4 மணிக்கு எழுந்திரிச்சு உடற்பயிற்சி, ஏன்னா எல்லாம் ஷார்ப்பா திங்க் பண்ணணும். டெரரிஸ்ட் 4 மணிக்கு எழுந்திரிச்சு உடற்பயிற்சி செய்வாங்க, தவம் இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. மனசு அப்படியே ஒரு தவம் செஞ்சு 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 ஒரு தவ வலிமையில இருப்பாங்க. ஆனால் தற்சோதனை இல்லை. 10 மணிக்கு பிறகு அவன் என்ன செய்ய போகிறான்? அந்த உடம்பை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறான்? யாருக்கும் தெரியாமல் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல பிள்ளை, குட்டிகள், பெரியவங்க, சின்னவங்க இருக்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போய் யாருக்கும் தெரியாம ஒரு பாம்பை வச்சுட்டு போகணும். அவன் அதை மாற்ற முடியல. அந்த தவறை மாற்ற முடியல. அந்த தவறை தப்புன்னு கூட தெரியல அவங்களுக்கு. அப்படிப்பட்ட அந்த நிலை மாறி தவம் செய்ததற்கு பிறகு, கத்தியை தீட்டியதற்கு பிறகு எனது செயல் எப்படி இருக்க வேண்டும்? அந்த கத்தியை வச்சு நான் என்ன செய்ய வேண்டும்? அது எனக்கும் பயன்பட வேண்டும், பிறருக்கும் பயன்பட வேண்டும். அது என்னையும் அழிக்கவும் கூடாது, பிறையும் அழித்து விடக்கூடாது. ஆக டெரரிஸ்டுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, 2 பேரும் தவம் செய்வோம். ஆனால் ஒரு டெரரிஸ்டுக்கு தற்சோதனை கிடையாது, நமக்கு தற்சோதனை உண்டு. அதை வைத்துதான் நம் கர்மயத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி, அன்பர்களே, மகரிஷியினுடைய பார்வையில அவர் கொடுத்திருக்கிற அத்தனை புதிய பார்வைகளும் நம்மிடையே ஒரு அன்பை பெருக்கும், நம்மிடையே ஒரு இணக்கத்தை பெருக்கும். எனவே மகரிஷி சொல்றத முடிந்த வரை நம்ம பயிற்சிக்கு நம்முடைய வாழ்க்கையில அதை கொண்டு வர. ஆனால் நாம் இன்று அதை கொண்டு வர முடியாமல் நமக்கே ஒரு சாக்கு போக்கு. ஏன் சார் போயிடலாம், தவமெல்லாம் இருக்கீங்களே, அண்மையை விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டான். அது ஏன் சார் கேட்குறீங்க? எங்கள் வீட்டில் அது சரியில்லை, எல்லாரும் சாப்பிட்றாங்க, நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போனாலும் சாப்பிட்றாங்க, எப்படி சார் அதை விட முடியும்? அப்படின்னா பிரயோஜனம். நீங்களும் மாற வேண்டும்,
உங்களால் அவர்களும் மாற வேண்டும் என்ற நிலைக்கு நம்ம வர வேண்டும். எந்த மாற்றத்தை நான் விரும்புகிறேனோ அந்த மாற்றம் என்னிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். பிறர் மீது பழியப்படக்கூடாது. அந்த மாற்றத்தை நான் எடுக்க வேண்டும். அப்படி நான் அந்த மாற்றத்தை எடுக்கும்போது நம்மை நம்பி இருக்கிற அனைவரும் மாறுவார்கள் என்று சொல்லி, மகரிஷியுடைய தத்துவங்கள் நம் அனைவரையும் அன்புமயமானதாக மாற்றட்டும். நம் அனைவருக்குள்ளாகவும் இருக்கிற இணக்கங்கள் பெருகட்டும். இந்த இணக்கங்கள் பெருகி அன்புமயமான ஒரு வாழ்க்கையை நாம் எடுக்கும் போதுதான் இந்த வாழ்க்கையின் பயன் அங்கேதான் உள்ளது என்று சொல்லி, வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டு வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை நமக்கு மகரிஷி தருகிறார். அந்த பக்குவத்தை கையில் எடுப்போம் என்று சொல்லி, உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தில் நல்ல விஷயங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த நல்ல விஷயங்கள் உங்களையும், உங்கள் இல்லத்தில், உங்கள் இல்லத்து பெரியவர்கள், நீங்கள், உங்கள் இல்லத்து பிள்ளைகள், உங்கள் இல்லத்து சந்ததிகள் அனைவரும் என்றென்றும் உடல் நலத்தோடு, தேக ஆரோக்கியத்தோடு, நீள் ஆயுளோடு என்றென்றும் நிறைவாக வாழ்க, நீடூழி வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு மிக சிறப்பான உரை ஐயா. எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப தெளிவா விளக்குனீங்க ஐயா. அதுதான் சொல்லணும். இந்த கருமையம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு 5 அறிவு வரை அதை மாத்துறதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த பதிவுகள் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இருக்குது. 6வது அறிவா மனிதனுக்கு மட்டும்தான் அந்த மாற்றக்கூடிய ஒரு இது கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு மாமரத்தோட விதையில இந்த பழம் இந்த டேஸ்ட்ல இருக்கணும், அது அப்படிதான் இருக்கும், அதை மாத்த முடியாது. ஆனா மனிதன் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் ஐயா. ஏன்னா வித்து குழம்புக்குள்ளதான் கொடானு கோடி உயிர் துகள்கள் இருக்கு. அப்ப அதோட திணிவு அங்க ஆற்றல், காந்த ஆற்றல் திணிவா இருக்குது. அப்ப அது ஒரு ஒரு அலையில பதிவாகுது. அன்போட செய்யற செயல்கள் அன்பா பதிவாகுது. நான் கோபத்தோட இருக்கும்போது அது அந்த அலைச்சூழல்ல நிக்குது. அப்போ அந்த சஞ்சித கர்மம் அப்படிங்கிறது அப்பாவோட அந்த விந்துக்குள்ளயும் அம்மாவோட நாதத்துல இருந்தும் இணைந்து எனக்குள்ள அது வருது. கருமையம் அது எனக்குள்ள உருவாயிருச்சு. அப்ப அது சஞ்சித கர்மம் நான் கொண்டு வந்துட்டேன். அப்ப பிராரப்த கர்மம் அப்படிங்கிறது நான் இப்ப பண்றக்கூடிய செயல்கள். அப்ப நான் பண்ற செயலை நான் மாற்றக்கூடிய சக்தி எனக்கு வேணும் அப்படின்னா, நான் நல்லா தவம் பண்ணி அந்த சக்தியை மாத்துறதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய கொடுத்துட்டீங்க. சிகரெட் குடிக்க கூடாது, தண்ணி எல்லாம் தெரியும், அசைவ சாப்பிடக்கூடிய. ஆனா அதை மாத்துற சக்தி எனக்கு இல்லை அப்படிங்கிற போது மேல 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 அந்த பதிவை போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது. அப்ப நல்ல தவம் பண்ணணும். மெயினா தற்சோதனை பண்ணணும். தற்சோதனை பண்ணி நான் எதையும் எதிர்பார்க்க கூடாது. என்னோட அறிவு ஆற்றலை நான் உழைக்கணும். என்னால முடிந்தா அம்மா அப்பாக்கோ பிள்ளைங்களுக்கோ எந்த எதிர்பார்ப்புமின்றி நான் செய்யணும். நான் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க கூடாது. என்னால முடிந்த அளவுக்கு சமுதாயத்துக்கும் நான் நிறைய செய்யணும் அப்படிங்கிறதும், அந்த பிராராப்த கருமத்தை நான் கருமையத்தை மாத்தும் போது என்னோட குழந்தைங்களுக்குள்ளேயும் அது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அதுதான் என் குழந்தைங்களுக்கு போகுது. அப்ப நான் என்னோட பிராரப்தத்தை நான் தெளிவா கொஞ்சம் கொஞ்சமா நான் அதை மாற்ற அன்பு கருணை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எனக்கோ சமுதாயத்துக்கோ உறவுகளுக்கோ நான் நல்லதை செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தை ஸ்ட்ராங்கா கொடுக்கும்போது கண்டிப்பா அது நல்லதா வரும். அப்ப அதுதான் எனக்கு என் குழந்தைங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு பெரிய சொத்து அப்படிங்கிறத, அது எக்ஸாம்பிள் யார்கிட்ட கேட்டாலும் நம்ம ஒரு தெளிவா விளக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு நீங்க அதை கொடுத்துருக்கீங்க ஐயா. உண்மையிலே குருவை பார்க்கலங்கிற ஒரு இது எங்களுக்குள்ள உண்டு. ஆனா குரு வடிவுல குரு கூட வாழ்ந்த உங்களோட உரை உண்மையிலே அந்த ஞானம் உங்களுக்கு அது இருக்குதுங்க ஐயா. எங்களுக்கு அவ்வளவு தெளிவா அதை விளக்கியிருக்கீங்க. அந்த கருமையத்தோட இடம் என்ன, அது என்ன லெவல்ல பதிவாகுது, என்ன அலைச்சூழல்ல பதிவாகுது. அப்ப எப்போதுமே நம்ம விழிப்போடு இருக்கணும். உணர்வு நிலையில ஆல்பா அலையில இருந்தா நம்ம எந்த தவறும் செய்ய மாட்டோம். நல்ல பதிவையே நம்ம போட்டுட்டு வரணும். நம்ம வாழ்ற காலத்திலேயே நம்ம அன்பு கருணையை நம்ம கொண்டு வரணும். அப்போ ஒரு வேதாத்திரிய சீடர்னா இவர் இப்படித்தான் இருப்பாரு அப்படின்னு நம்மளை பார்த்து நிறையவங்க இந்த கலையை நானும் கத்துக்கணும் ஒரு லெவலுக்கு வரணும். இவரும் யோகா வாழ்க வளமுடன் சொல்றாரு, இவர் சொல்லுக்கு செயலுக்கு சம்பந்தமே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. நம்மளோட செயல்கள் மாற்றம் வரணும். கண்டிப்பா அந்த பிராரப்த கர்மத்தை நான் கண்டிப்பா நல்லதே நான் பண்ணணும். என் குழந்தைங்களுக்கு நான் கொடுக்குற சொத்தும் அதுதான் அப்படிங்கிறதோட நான் அந்த சமுதாயத்துக்கு, இந்த மக்களுக்கு இந்த விழிப்பு இல்லாத நிலையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள அந்த இதை நான் கொண்டு போகணும் அப்படிங்கிறதும் ரொம்ப 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 ஒரு சிறப்பான உரை. ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னீங்க. அக்கா பையனுக்கு கல்யாணம்னா நான் 2-3 நாளுக்கு முன்னாடி, ஏன்னா என் உடன் பிறந்த சகோதரர், நான் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும், நான் போய் நிக்கணும், அந்த இடத்துல செய்யணும். எந்த எதிர்பார்ப்பும் அதுல வைக்கக்கூடாது, யார்கிட்டையும் எதுவும் வைக்கக்கூடாது. ரொம்ப சிறப்புங்க ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு மிக சிறப்பான உரை. கருமையம், அதன் இடம், அதன் இயக்கம்.
அந்த அது வந்து அறுத்தந்தை நமக்கு எவ்வளவு தெளிவா கொடுத்தாங்களோ அதே இதுல ஐயா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த உரை கேட்கறது பெரிய விஷயம் இல்ல. நமக்குள்ள செயல் மாற்றம் நம்ம வரணும். இன்னைக்கு இந்த ஐயா சொன்னாங்க, இதுல நான் இந்த மாற்றத்தை நான் கொண்டு வரணும்னு நான் கண்டிப்பா இந்த இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிற ஒரு 130 பேருக்குள்ள இந்த ஒரு ஞானம் வரணும். இறை குருவே நம்மோடு நம்ம வழிநடத்தட்டும். எல்லாரும் ஐயா வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். தத்துவஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அருள் தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட கேள்வி கேட்கறது ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல வாய்ப்பு. பூஜா மல்லிகா அம்மாக்கு கோஹோஸ்ட் கொடுமா. வாழ்க வளமுடன். விவோ 2338 பூஜா அம்மா. ஐயா கேளுங்க. வாழ்க. நான் அம்மா கொடுத்துறேன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்க உரை கேக்குறதுக்கு. அப்படி ஒரு வைப்ரேஷன் எனக்கு மகரிஷி ஐயாட்டே கேக்குற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னன்னா அந்த கருமையம் இதுல வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, எப்பயுமே பாவ புண்ணியங்கள் பதிஞ்சிருக்கு இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பார்வையில, அதாவது உறவுகள்கிட்ட, அதாவது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படிங்கிற ஒரு இதை கூட, அந்த பதிவை கூட நம்ம மாத்திக்கலாம். உறவுகள்கிட்ட நம்ம இணக்கமா இருக்கணுங்கிற பதிவை கூட மாத்தலாங்கிற விஷயம் புதிய கோணத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. மல்லிகைப்பூ தான் பூக்கும் அப்படிங்கிறத மாத்த முடியாது. ஆனா மனிதன் நினைச்சா அவனுடைய கருமையத்தை எப்படினாலும் மாத்தி அமைச்சுக்கலாம், தூய்மை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட். ரொம்ப அருமையா இருந்துச்சு ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. அப்புறம் என்னோட பொண்ணுக்கு இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆனிச்சு. அங்க நம்ம பேரளம் பக்கம் தான், குடவாசல் பக்கம் தான். ஆசீர்வாதம் வாங்கன்னு வந்தாங்க. ஐயாவை பார்க்க முடியல. எந்த நாள்ல வந்தா பாக்கலாங்க ஐயா? அங்க மௌனம் இந்த மாதிரி ஏதாவது வகுப்பு போறீங்களாங்க ஐயா? அம்மா நீங்க 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 உங்க டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸா பண்ணிடுங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன், இருப்பேன். அப்படியா? சரிங்க சரிங்க. ஆனா இருந்தீங்க வெளியூர் போயிட்டு அப்புறம் வந்து ரெஸ்ட் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னதுனால சரி அப்புறம் பார்க்கலாம்னு வந்துட்டாங்க. அங்க உங்க டேட்டா ஃபைனலைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஏர்லியரா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏர்லியரா இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சரிங்க ஐயா. நான் அவசியம் கேட்கிறேன். சரிங்க ஐயா. வந்துட்டு போங்கம்மா. வாங்க வாங்க. கண்டிப்பா. அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. தூய பெருவழி நிலையம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மல்லிகாமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. அம்மா நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா ஐயா? நாங்க உங்களோட இது உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்த உடனே குழந்தைய தனியா விட்டுட்டு வெளியூருக்கு போயிட்டு வந்த தாய் திரும்பி வந்தோன்னா அந்த குழந்தையினுடைய மனசுல எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமோ அப்படி எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க எப்படிங்க ஐயா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேம்மா. சரிங்க ஐயா. கொஞ்சம் இழைச்சிட்டீங்களாட்டு இருக்கா அங்க வெளியூர்ல உணவு எல்லாம் உங்களுக்கு? ஆமாமா. அமெரிக்கால ஒரு 30 நாள் இருந்தேன். அமெரிக்காவில் சரிங்க ஐயா. கொஞ்சம் டிராவல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரிங்க ஐயா. அதனால கொஞ்சம் 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 அசௌகரியம் இருந்தது. பரவாயில்ல, பரவாயில்ல. வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி எதையில நல்லா புரியுதுங்க ஐயா. அதனால நான் உங்களோட குரல்ல நான் பர்சனலா ஒரு வார்த்தை பேசலான்னு தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ஐயா. நல்லதுமா, நல்லது நல்லது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பெரிய நாயகியம்மா கொடுத்துருக்கேன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. பெரிய நாயகி பேசுறேங்க ஐயா. எப்படி இருக்கீங்க ஐயா? அம்மா எங்க சேலத்துல இருக்கீங்களா, கோயம்புத்தூர்ல இருக்கீங்களா? இங்க சென்னைக்கு வந்துட்டேங்க ஐயா. அப்படியா? ஓ, எவ்வளவு நாளா சென்னையில இருக்கீங்க? ஆமா, சென்னையில வந்துட்டேங்க ஐயா. நான் வந்து 4-5 மாசம் ஆயிடுச்சுங்க ஐயா. சரி சரி சரி. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. நீங்க அதாவது சலிக்கப்படாத சஞ்சித பதிவுகளின் உருவாக்கமே மனம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஐயா.
அந்த 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 அதுதான் நம்ம என்னோட அனுபவங்கய்யா. நீங்க சொன்னது எல்லாமே பாருங்களேன். அந்த பிராரப்தத்தை நாம அந்த விளக்கம் பெற்று அதன்படி நாம நடக்கும்போது நம்ம கிட்ட ஒரு அமைதி வந்து மத்தவங்கள போய் சேரும். அவங்களுக்கு அந்த மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த மனமே என்னோட வாழ்ன்ற ஒரு புத்தகத்துல. ஆமாம்மா, சொல்லுங்க சொல்லுங்க. ஆமாங்க. அது அவ்வளோ பெரிய பொக்கிஷம்ங்க ஐயா. இந்த புத்தகத்துல நீங்க இன்னைக்கு சொன்ன எல்லாமே மனம் எல்லாமே இருக்கு. நன்றி நன்றிம்மா. உண்மையிலே இன்னைக்கு நாங்க இதை எடுத்து எங்களோட சிந்தனை விருந்துல இது அறிமுக உரை மாதிரி ஒரு 25 நிமிஷம் இதை பத்தி பேசும்போது எல்லாம் இந்த புத்தகம் வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஐயா ஆசிரியர்கள்லாம். நல்லதும்மா, நல்லது நல்லது படிக்க நல்லதும்மா, தூண்டுற நல்லது. விதமா இருக்கு அப்படின்னு. இதுல என்னன்னாங்க ஐயா, எங்க வீட்ல எங்க பசங்க எல்லாம் என்ன வந்து நான்வெஜ் சாப்பிடுற குடும்பத்துல தான் கொடுத்தாங்க. எங்க ஃபேமிலில சாப்பிட மாட்டோம். ஆனா நான் இங்க வேதாத்திரியத்துக்கு வந்த அப்புறம் அந்த மனம் சுளிக்காம அத நான் அவங்களுக்கு சமைச்சு சந்தோஷமா சமைச்சு குடுத்தேன். குடுத்துட்டு ஆனா அவங்கள வாழ்த்திக்கிட்டே இருந்தேன். அந்த எனக்குள்ள வந்த அந்த மாற்றம் பசங்கள சென்றடைந்து அவங்க எல்லாருமே அவங்க நான்வெஜ் தானாவே விட்டுட்டாங்க. வேதாத்திரியத்துக்கே வரல. கரெக்ட். அவங்களாகவே வெரி அது குட், திடீர்னு ஒரு நாள் அது முட்டை கூட சாப்பிடுறது இல்ல. அப்படியே வெரி சுத்தமா குட், வெரி குட். சுத்தமா அந்த எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். சைவம்ன்றத நான் சமைச்சே இப்ப கிட்டத்தட்ட 15 வருடம் ஆயிடுச்சுங்க ஐயா. நான் சமைக்கிறேன். ஓகேம்மா, ஓகே ஓகே ஓகே. அந்த அனுபவம் எனக்கு இன்னைக்கு நீங்க உங்க சிந்தனை கேட்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. அத பகிர்ந்து கொள்ளணும்னு தாங்க ஐயா. நல்லதும்மா, ம். நல்லதும்மா. வெரி குட். குட் சேஞ்ச். குட் நன்றிங்க சேஞ்ச். ஐயா. நீங்க இந்த நன்றிம்மா. வசந்தி அம்மா வீட்ல பிரசன்னா வீட்ல தங்கலீங்களா ஐயா? ஏம்மா? பிரசன்னா வீட்ல தங்கலையா நீங்க ஃபாரின்ல இருந்து வந்து? பாடியிலேருந்து வந்து பிரசன்னாங்கிறது வசந்தி அம்மா பையங்கய்யா. இங்க இதுல இங்க தங்கி இருந்தீங்களேங்கய்யா. எந்த ஊர்? நாங்களாம் வந்து நான் உங்கள பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோங்க ஐயா. பிரசன்னாவா பிரசாத்தா? பிரசாந்த். சாரி சாரிங்க ஐயா. பிரசாத்மா. ஆமா, நீங்க பிரசாந்த். பிரசன்னானோட எனக்கு பிரசன்னா யாரு சாரிங்க. இருக்கான்னு பாத்துங்க. அதான் நீங்க பிரசாத்மா. வருவீங்கன்னு சொல்லியிருந்தாங்க அம்மா. நான் இன்னும் அவங்க வீட்டுக்கு போகலாமா? நான் வீட்டுக்கு சரிங்க போகலாம். சரிங்கய்யா. ஓகே. நீங்க வரும்போது நாங்க நேரா சந்திக்கிறோங்கய்யா. நன்றிங்கய்யா. வாங்கம்மா. தேங்க்யூம்மா. நன்றிம்மா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஆண்டாஜி அன்மிட் கொடுத்திருக்கேம்மா. வாழ்க வளமுடன். ஒன் டைம் டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்கய்யா. சந்தோஷம்மா, சந்தோஷம். மறுபடியும் நிறைய படி முன்னேற்றம் ஏறிட்டோம்யா. சரி சரி நிறைய சரி உங்க சரி. வாழ்த்துக்கள், நிறைய வாழ்த்துக்கள் கொடுங்கய்யா. எல்லாருக்குமே மாற்றம் வரணும். வந்துட்டு இருக்கு, இனி நிறைய வரணும்னு வாழ்த்துங்கள் ஐயா. அந்த அந்த பாதையில எல்லாரும் நடக்கிறோம்மா. அதனால சீக்கிரம் அப்படி அப்படியே போய் மேல வந்துருவோம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி நன்றி. நன்றி அம்மா. நாளைக்கு நான் ஃபோன் பண்றேன் உங்களுக்கு காலையில. கண்டிப்பா கூப்பிடுங்க ஐயா. கண்டிப்பா நான் ஆமா, வரணும். நான் ஃபோன் பண்றேன்மா. நான் ஃபோன் பண்றேன். சொல்றீங்க ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க. வாழ்க வளமுடன். ஐயா சென்னையில தான் இருக்கிறீங்களா ஐயா? ஆமாம்மா, சென்னையில தான் இருக்கிறேன். நன்றிம்மா. நன்றிங்க. நன்றிம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம நிறைய உரைகள் கேட்கிறோம்ல. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, தவம் பண்ணும்போதும் நமக்குள்ள ஒரு ஒரு ஆற்றல் கிடைக்கும். இப்ப அதை தற்சோதனை பண்ணாட்டா அந்த வந்து கத்தியை ஷேர் பண்ணிருக்கிறோம். தற்சோதனை பண்ணாட்டா அவங்க அதை தவறான வழியில ஸ்ட்ராங்கா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்த சாதாரணமா இருக்கிறவங்க கூட சின்ன தப்பு பண்ணுவாங்க. இந்த தவறா பண்றவங்க அதிகமான தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆற்றல் அதிகம் கிடைக்கும். மனிதர் யாரா இருந்தாலும் தவம் பண்ணா அவங்களுக்கு ஆற்றல் இருக்கும். இப்ப கரெக்ட் தான். யூ ஆர் ரைட். இப்ப நம்ம அதனால தவம் செய்யறவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். தற்சோதனையே பண்ணிடணும். அதுக்குதான் சொல்லுவாங்கல்ல ஐயா, தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் யாரையும் திட்டாதீங்க. சாதாரணமா திட்டுறவங்களுக்கு கொஞ்சம் பலிச்சு அவங்களுக்கு அதிகமா அது போய் அவங்கள தாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது வாழ்த்து அதே மாதிரி எவ்வளவு நல்லது கெட்டது இருக்கோ அது அளவுக்கு நல்லது இருக்குது. வாழ்த்தும் போது நிறைய நன்மைகள் நமக்கு சக்தி பெருகி கிடைக்குது. ஐயா இப்ப என்னோடது என்னன்னா, இப்ப நம்ம அந்த தனிமை நிறைய உரைகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்ல ஐயா. இப்ப எப்படி டெய்லி ஒரு உரை 2 உரை கேட்டுட்டே இருக்கிறோம். அப்ப இதுல வந்து எனக்கு என்ன மாற்றம் கிடைக்குது அப்படின்னா, முதல்ல கூட நான் தவம் பண்ணிட்டு தான் இருந்தேங்க ஐயா.
ஆனா அந்த பால் சாப்பிடக்கூடாது, சிறுதானியம் சாப்பிடணும், ஒரு நேரம் இயற்கை உணவு சாப்பிடணும். இதெல்லாம் தெரிஞ்சா கூட அத செயலுக்கு கொண்டு வர மனசு வரல. அதாவது எத்தனை தலைமுறையா இந்த நாக்கு சாப்பிட்டுருக்குங்க ஐயா. ஆமாமா, ஆமா, ஆமா, இந்த பதிவுகள் ஆமா. அத்தனை தலைமுறையா இந்த ஒத்துக்க நாக்குல மாட்டேங்குது. இருக்குது. அத தாண்டி நானும் அப்படிங்கும்போது, நமக்கு இந்த உரைகள் நெறைய உள்ள போகும்போது, அது கூட நம்மளுக்கு ஒரு செயலுக்கு நல்ல ஒரு மாற்றம் குடுக்குது ஐயா. ஒரு ஒரு வலுவ குடுக்கும். உங்க எண்ணத்துக்கு ஒரு வலுவ குடுக்கும் அந்த உரைகள் எல்லாம். ஆ ம். கண்டிப்பாய்யா. அத நல்லா உணர முடியுதுங்கய்யா. அதாவது நம்ம திருப்பி, திருப்பி, திருப்பி அத ஆழமா கேட்க, கேட்க அந்த ம். இது வந்து நம்மளுக்கு அந்த செயலுக்கு கொண்டு வரதுல நல்ல ஒரு வலு கிடைக்குது. நல்ல கரெக்ட்டுங்க. கரெக்ட். ம். அப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு சிந்தனை கேட்டுட்டு இருக்கணும். நம்ம மைண்ட வந்து தேவையில்லாததுல ஒரு நிமிஷம் கூட விட்டுறக்கூடாது. நம்மளோட ஆமா. சஞ்சித அவேர்னஸ். கர்மத்துல இது பதிவுகள் வெளிய கிளம்பும். அப்ப நம்ம உணர்வு நிலையிலே இருக்கணும். ஆமா. அதான் மகரிஷி சொல்லுவார்ல மேம். மகரிஷி சொல்லியிருக்காரு, விளைவறிந்த விழிப்பு நிலையில இருக்கணும். விளைவறிந்த விழிப்பு நிலை. கண்டிப்பாய்யா. அதுல அது இருக்கணும். உண்மையிலே இப்ப அது எங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியுதுங்க ஐயா. நெறைய செயல் நல்லதும்மா. மாற்றம். நன்றி, நன்றி. உங்கள மாதிரி நெறைய உரைகள் இது கேட்கறது தான் ஐயா. கண்டிப்பா ஐயா. நன்றிம்மா. வாழ்த்துக்கள். நன்றி. வேற யாரும் ஐயா கிட்ட கேள்வி வாழ்த்துக்கள். கேட்கிறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. மிக சிறப்பா நன்றிம்மா. தெளிவான விளக்கமும் குடுத்தீங்க. நண்பர்கள் கேள்விக்கு அருமையா பதில் குடுத்தீங்க. நீங்க நல்ல நன்றி. 120 காலம் ஆண்டு வாழ்ந்து அருத்தந்தையோட வாழ்க வளமுடன்ம்மா. சரி. உங்க அளவுக்கு யாராலயும் அந்த விளக்கத்த குடுக்க முடியாது. விஞ்ஞானத்துல உள்ளவங்கள்ட்ட அந்த விஞ்ஞான முறையில அந்த மெய்ஞானத்த விளக்கம் குடுக்கறது வந்து, நீங்க அருத்தந்தை கூடயே இருந்ததுனால 10 வருட காலத்துக்கு மேல அந்த ஞானம் ஆமா. உங்களுக்கு ஆமாம்மா. ஆமா. அது இருக்குது. அவங்க ஆமா. என்னெல்லாம் அவருடைய நெனச்சிருக்காங்களோ அவருடைய அவருடைய அலைதாம்மா. அவருடைய அலைதான். அவருடைய ஆ அலைதான். ம். கண்டிப்பாங்கய்யா. அது சிறப்பு. உங்களோட தொண்டு சிறக்கணும். நீங்க சொன்னீங்கல்ல, உங்க ஒவ்வொரு வீட்லயும் அந்த புத்தகம் ஒரு புத்தகம் ஒண்ணு வாங்கி வைக்க சொன்னீங்கல்லையா? நான் எங்க ஆமாம்மா. பாட்டி இந்த வேதாத்திரியத்துல இருக்கிறாங்க அப்படின்னு, எங்க பேத்தி பேரன்கள்லாம் சொல்ற அளவுக்கு அந்த ஒரு ஆ காலம் வரும். வாசம் வாசம் ம். வரும், வரும். அது மகிழ்ச்சிம்மா. நினைச்சு மகிழ்ச்சி. அத நீங்க சொல்லும்போதே கேட்கவே சந்தோஷமா இருந்தது. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். மீண்டும் நன்றிம்மா. ஒரு முறை நன்றி. எல்லாம் வாழ்த்தீரலாம். தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழக ராமானுஜம் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அவர்களது அருள் தொண்டும் மென்மேலும் சிறக்க எல்லாம் வல்ல இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க. நன்றிம்மா. நன்றிம்மா. நன்றி. நன்றி. வேதாத்திரிய பாடல் வாசிகமா எது ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க? அன்மிட் கொடுத்திருக்கேன். வாசிகமா